போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்ட அந்த ஞானசேகரன். நான் அந்த ஞானசேகரன் இல்லைன்னு அவர் சொல்றாரு ஜோக்கா. அவர் பேரை சொன்ன உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி. அவங்க பிஜேபி காரங்க வெட்டி ஒட்டி பண்ணுவாங்க. வீடியோ பார்த்தாலே போதும். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டான். அதே சமயம் இந்த வழக்கை சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் திமுக உறுப்பினர் இல்லை, அனுதாபி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக சபாநாயகர் அப்பாவு புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அதில் என் தம்பி ஞானசேகரன் என அவர் பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதற்கு பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். அது எப்படி ஒரு பாலியல் குற்றவாளி உங்களுக்கு தம்பியானார்? இப்போது தெரிகிறது அந்த குற்றவாளி திமுக தான் என எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் கருத்து பதிவிட்டனர். தமிழக பாஜக தலைவர் தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதா என சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா சபாநாயகர் அப்பாவு அவர்களே என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் இந்த விவகாரம் தொடர்பாக நமது நிருபர் விளக்கம் கேட்டிருந்தார். அப்போது அப்பாவு பேசுகையில், நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒருவர் எனக்கு சால்வை போடுகிறார், அவரது பெயர் என்ன என கேட்டேன். ஞானசேகரன் என அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நான் உடனே இந்த பெயர்தானே இப்போது முக்கியமான பெயர் என்றேன். அதற்கு நான் அவர் இல்லை என ஜோக்காக சொன்னார். பிறகு நான் பேசும்போது இவரை கையை காட்டி என் தம்பி ஞானசேகரனின் பெயர் கொண்டவர் என பேசினேன். அதை பாஜகவினர் வெட்டி ஒட்டி பரப்புகின்றனர் என கூறுகிறார். அவர் கொடுத்த விளக்கம் பின்வருமாறு. அவர் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு. அந்த மேடையில எனக்கு சால்வு போடுறாரு. பேர் என்னன்னு கேட்டா அப்ப பேரை சொல்றாரு ஞானசேகரன். அது இப்ப ரொம்ப முக்கியமான பேர்லாம் அந்த பேர்லாம் இல்ல. நான் அந்த ஞானசேகரன் இல்லைன்னு அவர் சொல்றாரு ஜோக்கா. அப்புறம் அவர் மேடையில முன்னுக்கு இருக்காரு. நம்ம பெரியாரை பற்றி அவரு இந்த காக்கி சட்டைகளை பற்றி பெண்களுக்கு போலீஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் முறையா சொல்லிட்டு வரும்போது இவரை கையை காட்டி என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்ட, அவ்வளவுதான். அதுதான் நம்ம சொன்ன வார்த்தைகள். அதுல என்ன முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரு ஞானசேகரன் இருக்காரு, அவரால்தான் அவரை கையை காட்டி தான் சொல்றேன் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்ட. அவர் தான் நீங்க சொல்றீங்க. அந்த பெயரை உள்ளவர் தான் இப்ப அக்யூஸ்ட். அதுக்குதான் விசாரணைக்கு 3 IPS அதிகாரி போட்டிருக்காங்க. நீங்க அதை சொல்லிட்டு இதை சொல்றீங்க, அவ்வளவுதான். அவர் பேரை சொன்ன உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி. அது உச்சத்துல இருக்கும் போதுதான் நடக்கு. அதே போல அந்த பையனும் விளக்கம் சொல்லிட்டான். அதுவும் பார்த்தேன், மேடை அவரும் விளக்கம் கொடுக்காரு. பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அந்த விளக்கம் இருக்கு. எல்லாமே இது போக சும்மா ஏதாவது நம்ம பெயருக்கு களங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இதுகளை பண்ணுவாங்க. அதான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்ட அந்த ஞானசேகரன். அப்படிதான் அவங்க பிஜேபி காரங்க வெட்டி ஒட்டி பண்ணுவாங்க. எப்பவுமே RSS சித்தாந்தம் சதி கொலை அப்படிதானே காந்தியை கொண்டாங்க. RSS பிரதான கொள்கையே சதி தானே. இல்லாத பிரச்சனைய உருவாக்கும். முதல்ல இருந்தே அந்த ஞானசேகரனை பற்றி பேசுதானே. அவரு பேரை சொன்ன உடனே ஷாக் ஆகுதுல இருப்ப ஞானசேகரன் வந்து காட்டி இதான் நீங்க என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்ட அந்த அக்யூஸ்ட், அவ்வளவுதான். இந்த பொருள் கூட தானே என் முன்னுக்கு தானே இருக்காரு. அதனால தானே அவரை என் தம்பி ஞானசேகரன் கையை கட்டி சொன்னேன். உடனே இவரும் விளக்கம் கொடுக்காரு. அந்த இதுல யாரும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், இது இதனாலதான் அப்படின்னு சொல்லி இவரும் விளக்கம் கொடுக்கிறாரு. அதே மாரி இவங்க எடுத்து கலங்க அந்த வீடியோ பார்த்தாலே போதும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.